உன்னை கதற பண்ணினவன கர்த்தர் கதற பண்ணுவார், உன்னை கலங்க பண்ணினவன கர்த்தர் கலங்க பண்ணுவார் என்று விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்லா நல்லா இன்னைக்கு விசுவாசிக்க. கர்த்தர் உங்க மூலமாய் திறக்க வேண்டிய எவ்வளவோ காரியங்கள் இருக்கிறது, நன்மைகள் இருக்கிறது. அது இனி ஒரு நாளும் குறைவுபடாதபடியாய் கர்த்தர் உங்களுக்கான வழிகளையும் நன்மைகளையும் திறப்பார் என்று நம்புகிற பிள்ளைங்க. சில நினைப்பாங்க நம்ம லைஃப்ல இந்த பாதையை நம்ம எப்படி கடக்க போகிறோம். இன்னைக்கு உங்களுக்கு சொல்றேன், அதை கடப்பதற்கான ஒரு வழி ஆண்டவர் ஆல்ரெடி ஆயத்தம் பண்ணி வைத்து விட்டார். அருள்நாதர் நாமமதில் ஒரு மனமாய் உருகி நேரமெல்லாம் எழுந்திடுவார் நடுவில் நாம் தொழுகின்ற நேரமெல்லாம் இதயம் நொறுங்கினோரின் ஆதரவும் அவரே. இதயம் நொறுங்கினோரின் ஆதரவும் அவரே. கதறல்கள் கேட்டிடுவார், ஆமென், தவறாமல் அணைத்திடுவார். கதறல்கள் கேட்டிடுவார், தவறாமல் அணைத்திடுவார். அருள்நாதர் நாமமதில் எழுந்திடுவார் நடுவில் அவனாம் தொழுகின்ற நேரமெல்லாம் எழுந்திடுவார் நடுவில். நோயினால் நொந்தவரை தாயென்பால் அணைப்பவரே. சொல்லுங்க பாப். நோயினால் நொந்தவரை தாயென்பால் அணைப்பவரே. பரிகாரி நானே என்பார், பட்சமாய் தாங்கிடுவார். பரிகாரி நானே என்பார், பட்சமாய் தாங்கிடுவார். சந்தோஷமா அருள்நாதர் நாமமதில் ஒரு மனமாய் உருகி தொழுகின்ற நேரமெல்லாம் எழுந்திடுவார் நடுவில் நாம் தொழுகின்ற நேரமெல்லாம். சந்தோஷமாம ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. பாடலாமா சந்தோஷமா? அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் 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 அல்லேலூயா. நிரப்பப்பட்டவர்கள் அபிஷேகத்தில் நிரம்பி ஆவியில் நிரம்பி இந்த பாடலை பாடுகிற வேளையிலே என் ஆண்டவர் எங்களுக்காக எழுந்திருக்கிறார் என்று நம்புகிற பிள்ளைகள் ஆமென் அல்லேலூயா, ஆமென். உமக்கே மகிமை ஆண்டவரே, உமக்கே துதி ஆண்டவரே. எல்லா கணத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரம் நீர் மட்டுமே அப்பா.
ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. இன்னும் சந்தோஷமா ஆமென் அல்லேலூயா. நல்ல நாவுகளை திறந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை மகிமைப்படுத்துவோம், அவரை உயர்த்துவோம், அவரை உயர்த்தி கொண்டே இருங்க. ஆண்டுடைய பிரசன்னம் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டுமே. ஆமென் அல்லேலூயா 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 ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆமென் ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. இன்னும் ஆசையாய் ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. சந்தோஷத்தோட ஆமென் அல்லேலூயா. நல்ல கை தட்டி பாடலாமா? நல்ல கை தட்டி அல்லேலூயா. அருள்நாதர் நாமமதில் ஒரு மனமாய் உருகி தொழுகின்ற நேரமெல்லாம் எழுந்திடுவார் நடுவில். நாம் தொழுகின்ற நேரமெல்லாம் எழுந்திடுவார் நடுவில். விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கை தட்டி ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நிரம்பி வார்த்தையை கேட்கும் பொழுது, ஆண்டவரே நீர் எங்கள் மத்தியில் நடுவில் எழுந்தருள் இருக்கிறதற்காக உமக்கு நன்றி என்று சொல்லுகிற பிள்ளைங்க. யோசேப்பு தேசத்தின் பஞ்சத்தை நீக்கும்படியாய் இவ்வளவு நாட்கள் தேவன் கொடுத்த ஞானத்தோடு சேர்த்து வைத்திருந்த பண்டக சாலையிலே வைத்திருந்த தானியங்களை தேவனுடைய பிள்ளைகளுக்காக, தேசத்தின் ஜனங்களுக்காக திறந்தானா? இன்னைக்கு விசுவாசிங்க, யோசேப்பு எப்படி பண்டக சாலை தேவனுடைய பிள்ளைகளுக்காக தேசத்தின் பஞ்சத்தை நீக்கும்படியாக திறந்தானோ, இன்னைக்கு கர்த்தருடைய பிரசன்னத்தில் வந்திருக்கிற உங்கள் வாழ்க்கையில இன்றைக்கு ஆண்டவருக்கு தெரியும், இன்றைக்கு இது உனக்கு திறந்தா இது கரெக்டா இருக்கும், இன்றைக்கு இந்த வாசலை உனக்கு திறந்தா உனக்கு இது ரொம்ப நன்மையா இருக்கும், இந்த காலத்துல உனக்கு இந்த ஒரு வழியை நான் திறந்தேன்னா உன்னுடைய பாதைகள், உன்னுடைய எதிர்காலங்கள் எல்லாம் நன்மையா இருக்கும் என்பதை கர்த்தர் அறிந்து வைத்திருக்கிறார். ஆகவே எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பஞ்சத்தை மாற்றும்படியாய் ஆல்ரெடி ஆண்டவர் ஒரு காரியத்தை யோசேப்பு வாழ்க்கையில செய்து, அந்த எகிப்தில செய்து, ஏற்ற நேரத்தில் ஆண்டவர் அந்த இடத்துல பஞ்சத்தை நீக்கும்படியான வாசலை திறந்தது போல இன்னைக்கு எத்தனை பேர் விசுவாசிக்கு இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில உன் வாழ்க்கையில் இருக்கிற பஞ்ச காலத்தை மாற்றும்படியான ஒரு வாசலை கர்த்தர் திறக்க போகிறார். விசுவாசிக்கிற பிள்ளைங்க, உன் வனாந்திரத்தை மாற்றும்படியான ஒரு வழிகளை கர்த்தர் திறக்க போகிறார். உன்னுடைய குறைச்சலை மாற்றும்படியான நன்மைகளை கர்த்தர் திறக்க போகிறார். வாங்கி உங்களை கைகளை தட்டி, சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் இருக்குதான், ஆனா கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று விசுவாசிக்கிற பிள்ளைங்க, இந்த ஆராதனையில் இந்த வார்த்தையை கேட்கிற வேளையில, ஐயோ இப்படிப்பட்ட ஒரு நெருக்கமான காலங்களாக இருக்கிறது, இப்படிப்பட்ட வனாந்தரத்தின் பாதைகளாக இருக்கிறது, இந்த பஞ்ச காலத்தை நாங்கள் எப்படி கடந்து போவோம், இந்த இக்கட்டு காலங்களை நாங்கள் எப்படி கடந்து போவோம், இந்த குறைச்சலான காலங்களை நாங்கள் எப்படி கடந்து போவோம், இதை நாங்கள் எப்படி தாண்டி செல்லுவோம் என்கிற ஒரு ஏக்கத்தோட, போராட்டத்தோட இந்த பிள்ளைகளுடைய காரியங்களில், ஐயோ படிக்கிற காரியத்துல, திருமண காரியத்துல எப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நாங்கள் கடந்து போவோம். எவனேனா எங்க வாழ்க்கையில் எல்லாமே எம்டினஸ் தானே இருக்கிறது, பஞ்சமாகத்தானே இருக்கிறது. ஆனா எத்தனை தேவ பிள்ளைகள் விசுவாசிக்கிறீங்க? இந்த வார்த்தையை கேட்கும் போது உனக்கு ஏற்ற காலத்துல, நீ எப்படிப்பட்ட காலத்துல கடந்து போய் கொண்டிருக்கிறாயோ, உனக்கு ஏற்றதை போல கர்த்தர் உனக்காக திறக்க வேண்டிய நன்மைகளை கர்த்தர் இந்த வேளையில திறப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன்.
யாருக்கெல்லாம் கர்த்தர் திறக்கணுமோ கைகளை உயர்த்தி கொள்ளுங்க. ஐயோ, பிசினஸ்ல ரொம்ப வனாந்தரமா இருக்கிறதா? பிசினஸ்ல ஒரு நல்ல வழிகளை கர்த்தர் உங்களுக்கு வாங்கிக்கோங்க. கைகளை தட்டி ரிசீவ் இட். பிசினஸ்ல நல்ல ஒரு வழிகளை என் ஆண்டவர் திறப்பாராக. நல்ல ஒரு வாசல்களை திறப்பாராக. நல்ல ஒரு மேன்மைகளை கர்த்தர் உங்களுக்கு உண்டாக்குவாராக. எஸ் ஃபாதர். ஒருவேளை இன்னைக்கு ஒருவேளை ஊழியத்தின் பாதையில வழிகள் அடைக்கப்பட்டதாக இருக்கிற நமக்கு, வாசல்கள் அடைக்கப்பட்டதாக இருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு இன்றைக்கு ஆண்டவர் உங்க வாழ்க்கையில இன்னும் எத்தனையோ ஆயிரங்களுக்கு, எத்தனையோ தேசங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும்படியான ஒரு வாசல்களை கர்த்தர் இன்னைக்கு திறப்பாராக. நம்புற பிள்ளைங்க நல்ல கை தட்டி அன்றைக்கு எகிப்துல பஞ்சம் உண்டான போது யோசேப்பு தானியங்களை அந்த பண்டக சாலை திறந்த பொழுது எகிப்து மட்டும் போஷிக்கப்படவில்லை, எகிப்து மட்டும் பஞ்சத்திலிருந்து காப்பாற்றப்படவில்லை, சுற்றில் இருக்கிற தேசங்கள் எல்லாரும் கேள்விப்பட்டார்களா? அப்ப நான் விசுவாசிக்கிறேன், இந்த காலங்களில் கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு வழிகளையும் அப்படிப்பட்ட ஒரு வாசல்களையும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக திறக்க போகிறார் என்று நீங்க நம்புனீங்கன்னா, எனக்காக அல்ல, யார் யாருக்கு திறக்கணுமோ கையை தட்டு. அப்பொழுது வேதம் சொல்லி தட்டுங்கள் உனக்கு திறக்கப்படுமா. இப்ப நீ தட்டும் போதே திறக்க வேண்டிய வேலை உனக்கு உண்டாகட்டும், திறக்க வேண்டிய நன்மைகள் உனக்கு இப்பொழுது உண்டாகட்டும், திறக்க வேண்டிய அந்த உயர்வுகள் உனக்கு உண்டாகட்டும். விசுவாசிச்சீங்கன்னா, எனக்காக அல்ல, ஒரு 6 நிமிஷமே நரக நடுங்கிற மாதிரி விசாச வெக்கப்படுத்தி கையை தட்டி come on. எந்தெந்த பகுதியில எப்படி திறக்கணுமோ, யார் யாருக்கு எப்படி பாதைகளை கர்த்தர் திறக்கணுமோ இன்னைக்கு ஆண்டவர் திறக்க போகிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் விசுவாசிச்சீங்கன்னா, இந்த வார்த்தையை கனப்படுத்துகிற பிள்ளைங்க, இந்த வார்த்தையை விசுவாசிக்கிற பிள்ளைகள், இந்த வார்த்தையை நம்புகிற பிள்ளைகள், இன்னைக்கு வேளையில வாய்களை திறந்து நீங்க ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற வேளையில் ஆண்டவர் உங்களுக்காக திறக்க வேண்டிய பல கனிகளை, வேதம் சொல்லுகிற வெண்கல கதவுகளை உங்களுக்காக உடைத்து, இரும்பு தாழ்பால்களை முறித்து, அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்படத்தில் இருக்கிற புதையலையும் நமக்கு கொடுக்கும்படிக்கு இன்னைக்கு அந்த கிருபையை வாங்குகிற பிள்ளைங்க நல்ல கை தட்டி receive it Lord. நல்ல கை தட்டி அப்பாவுக்கு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? யோசேப்பு திறந்தது போல என் ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்காகவும், தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காகவும் ஒரு திறக்கிற ஒரு நன்மையின் காலங்களாக இருக்க போகிறது நான் விசுவாசிக்கிறேன். விசுவாசிச்சீங்கன்னா, ஆண்டவரே இந்த மாதம் எனக்கு இது திறக்கப்படணும், ஆண்டவரே இந்த நாளில் எனக்கு இது திறக்கப்படணும், ஆண்டவரே இந்த வார்த்தையை விசுவாசிங்க. எஸ் ஃபாதர், அப்படிப்பட்ட ஒரு கிருபைகள் இந்த வார்த்தையை கேட்கும் பொழுதே உங்கள் மேல உண்டாகட்டுமே. எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? ஆமா வரலையா சொல்லுங்க பாபு. ஊழியம் செய்கிற பிள்ளைங்க ஒருவேளை இந்த வார்த்தை எத்தனையோ பேர் கேட்டுட்டு இருக்கிறாங்க தானே. வாழ்க்கையில இன்னும் ஆண்டவர் அடுத்த கட்டத்துக்கு போகணும் சுவாமி, இன்னும் ஒரு வல்லமையான ஊழியத்தை செய்யணும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட தாகத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் இன்னைக்கு ஆண்டவர் அந்த ஆவிக்குரிய வரங்களை இன்னைக்கு ஓபன் பண்ணுவாராக. ஆவிக்குரிய 9 வரங்களை ஆண்டவர் கொடுத்து இனி வருகிற ஊழியங்கள் எல்லாம் இது இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு ஊழியங்களை, அற்புதங்களையும் அடையாளங்களையும் ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமையாய் செய்யக்கூடிய ஒரு ஊழியங்களை தேவன் கொடுக்கும்படியா எல்லாரும் வாய்களை திறந்த ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிற வேளையில் ஆண்டுடைய பிரசன்னம், ஆண்டவருடைய மகிமை இன்றைக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பி திறக்க வேண்டிய எல்லாவற்றையும் இன்னைக்கு ஆண்டவர். விசுவாசிக்கிறீங்களா? பக்கத்தில் உள்ளவங்களை கைப்பிடிச்சு சொல்லுங்க, உனக்கு வேண்டியதை அவர் திறக்க ரெடி ஆயிட்டார் சொல்லுங்க பாப். எதிலெல்லாம் குறைவுபட்டு இருக்கிறோமோ அந்த குறைவை மாற்றக்கூடிய வாசல்களை ஆண்டவர் உங்களுக்கு திறந்து, ஆமென், நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு நீங்கள் பெருகும்படியாய் உங்களுக்கு சொல்லியபடியே உபகம் 1:11 சொல்லப்பட்ட வார்த்தையின் பிரகாரம் ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு பெருக்கத்தின் வாசல்களை, எஸ் பஞ்ச காலத்தில் கூட எனக்கான ஒரு வாசல் திறக்கப்படும். விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கை தட்டி ஆமென் சொல்லுங்க பா. ஆமென். வனாந்தரத்தில் நான் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தாலும் எனக்காக அவர் ஒரு ராஜ வாசலையே திறக்க ஆயத்தமா இருக்கிறார் என்று விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க பா.
எதிர்பார்க்கலனாலும் எல்லாரும் சொல்லுங்க, எனக்கு எதிர்பார்க்காத வாசல்கள் எல்லாம் எனக்கு கர்த்தர் திறப்பார். எதிர்பாராத வாசல்கள், நான் நினைத்து கூட பார்க்காத ஒரு வழிகள், நான் நினைத்து கூட பார்க்காத வாசல்களை கர்த்தர் எனக்காக திறப்பார், என் குடும்பங்களுக்காக. வாங்கிக்கோங்களேன். இந்த வார்த்தைகள் புறப்படும் பொழுதே உங்க விசுவாசத்துல பெற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவர் திறக்க வேண்டிய எல்லா நன்மைகளும். ஒருவேளை வாழ்க்கையில் இன்னைக்கு சில பணங்கள் தேவையாக இருக்கிறது தானே, அந்த பணத்தின் தேவைகளை எல்லாம் திறக்கும்படியான ஒரு வழிகளை இன்னைக்கு கர்த்தர் உண்டாக்குவார் என்று அது லட்சமா இருக்கட்டும், அது கோடிகளாக இருக்கட்டும், என் ஆண்டவர் திறப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். யாருக்கெல்லாம் வேணுமோ அவங்க எல்லாம் கைகளை உயர்த்தி, ஆமா ஆண்டவரே, இந்த மாதம் இவ்வளவு தேவைகள், இவ்வளவு பணங்கள் எங்களுக்கு தேவையாக இருக்கிறது. அவங்க எல்லாரும் வாயை திறந்து ரெசவட். ஆண்டவர் நம்முடைய வேதம் சொல்லுகிறது, உன் நினைவு என் நினைவு அல்ல, உன் வழிகள் என் வழிகளும் அல்ல. பூமிக்கு வானத்துக்கு உயரம் எப்படி இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிற அவருடைய பிள்ளைகள் மேல அவர் வைத்த நினைவுகளும் அவ்வளவு பெரிதா இருக்கிறதுனா, நம்ம நினைக்கிற நினைவுகள் ஒன்றுதான், ஆனா ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிற நினைவுகள் ரொம்ப ரொம்ப ரொம்ப. ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கப்பா. ஒருவேளை இன்னைக்கு நான் சொல்ல வருவேன், ஒருவேளை நம்ம பிள்ளைகள் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்க, சபைக்கு வராம இருக்கிறாங்க. ஆண்டவர் இன்னைக்கு காலையில இருந்தே இந்த ஒரு காரியத்தை என் உள்ளத்துல கொண்டே வந்துட்டே இருந்தா, சீக்கிரமாய் அவர்கள் சபைக்கு வரக்கூடிய வழிகளை கர்த்தர் திறந்து அவங்க ஆத்மா ரட்சிக்கப்படுவதற்கு ஏற்றுவான ஒருவேளை மனம் திரும்பாத பிள்ளைகள் இருப்பாங்கன்னா, அந்த மனம் திரும்பாத பிள்ளைகள் எல்லாம் சபைக்கு வருகிறவர்களாய், ஒருவேளை ரட்சிக்கப்படாத கணவன் இருப்பார்களே, ஆனால் உன்னுடைய கணவன் ரட்சிக்கப்பட்டு சபைக்கும் கர்த்தருக்கும் உண்மையாய் சாட்சியாய் நிற்கக்கூடிய ஒரு வழியிலே ஆண்டவர் சில பாதைகளை திறந்து நம்மை ஆசீர்வதிப்பார் என்று நம்புற பிள்ளைங்க நல்ல கைத்தடி ரிசீவ் பண்ணிக்கோங்கப்பா. நல்ல நல்ல கை தட்டும் போதே நாம் மாற்றம் வர வேண்டாமா? யோசேப்பு பண்டக சாலையை திறந்தான், தானிய கிடங்க திறந்தான். கர்த்தருடைய நாமத்தில் இன்னைக்கு கர்த்தர் எனக்கானவைகளை திறப்பார் என்று விசுவாசிக்கிற பிள்ளைகள், எனக்கானவைகளை அவர் திறக்கிற வேலை என்று நம்புகிற பிள்ளைகள், இவ்வளவு நாட்கள் என்னை சுற்றி ஒன்றும் தெரியல, ஆனா இன்னைக்கு திறந்த போதோ எனக்காக அவர் வைத்திருக்கிறவைகள் எவ்வளவு பெரிதாக இருக்கிறது, எனக்காக அவர் ஆயத்தம் பண்ணினவைகள், எனக்காக அவர் முன் குறித்தவைகள் எவ்வளவு மேன்மையாக இருக்கிறது, ஐயோ அதை நினைச்சு கூட பார்க்கவில்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. தேவன் தமக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை அவைகளின் கண்கள் காணவும் இல்லை, என் காதுகள் கேட்கவும் இல்லை, அவைகள் இருதயத்தில் தோன்றவும் இல்லை எனக்காக. ஆமென். எத்தனை பேர் ரெடி ஆயிட்டீங்க? கர்த்தர் இன்னைக்கு திறக்க போகிறத நான் காண போகிறேன். அப்ப அன்றைக்கு எகிப்து தேசத்துல பெரிய பஞ்சம் ஆரம்பிச்சிடுச்சு, பஞ்சகாலம் ஆரம்பிச்சது. எல்லாரும் காத்திருக்கிறாங்க அடுத்தது என்ன நடக்கும். ஆனா ஆல்ரெடி ஆண்டவர் யோசேப்பு மூலமாய் அந்த பண்டக சாலை முழுவதும் தானியத்தால நிரப்பி வச்சிருந்தாரா. நான் சொல்றேன் உங்களுக்கு, எத்தனை பேருக்கு தீர்க்க தரிசனம், உனக்கு வேண்டியதை ஆண்டவர் நிரப்பி வைத்திருக்கிறார். நம்புற பிள்ளைங்க கை தட்டி ரிசர்வ். உனக்கு வேண்டியதை, எனக்கு வேண்டியதை, இந்த அரராத்துக்கு வேண்டியதை, இந்த ஊழியத்திற்கு வேண்டியதை குறைச்சு வைக்கலையா, நிறைச்சு வச்சிருக்கிறார். பஞ்ச காலம் எத்தனை வருஷங்கள் தொடர்ந்தா கூட ஒரு நன்மையும் குறைவுபடாதபடியேதான் ஆண்டவர் வழிகளை நமக்காக திறப்பார். தேவன் ஒரு வழியை திறப்பாருன்னா அது பாதியில நின்றாது. ஏன்னா நீங்க இதே காரியத்தை அந்த சாரிபாத் விதவை வீட்டில் நம்ம பார்க்கும்போது அங்க ஒரு 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 அடைக்கான மாவும் ஒரு அடைக்கான எண்ணெய் தான் அங்க இருந்துச்சான். ஆனா ஆண்டவர் ஒரு வழியை திறந்தார் எலியா மூலமாய். அப்போ வேதம் சொல்லுகிறது, தேசத்தில் மழை பெய்யும் நாள் மட்டும் பானையில மாவும் கலசத்துல எண்ணெயும் குறைவு படவே இல்லைன்னு வேதம் சொல்ல. நம்புறீங்களா அந்த வார்த்தைய? ஐயோ, விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? நம்புறீங்கன்னா கை தட்டி சொல்லுங்க. எனக்கும் கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு கிருபைகளை, எனக்கும் அப்படிப்பட்ட ஒரு பலத்தை தேவன் எங்களுக்கு தந்து பஞ்ச காலத்தையும் தாண்டக்கூடிய, பஞ்ச காலத்திலும் எங்களை சர்வை பண்ணக்கூடிய ஒரு வாசல்களை கர்த்தர் எங்களுக்காக திறப்பார். நீங்க நம்புனீங்கன்னா ஒரு அரை நிமிஷம் கை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா? Come on people, come on. நல்ல 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 கொஞ்சம் ஆரம்பிச்ச உடனே
ஒருவேளை அங்க இருக்கிறவங்க யோசிச்சிருப்பாங்க, இதை எப்படி இந்த காலத்தை நம்ம கடக்க போகிறோம். சிலர் நினைப்பாங்க, நம்ம லைஃப்ல இந்த பாதையை நம்ம எப்படி கடக்க போகிறோம். என்னை உங்களுக்கு சொல்றேன், அதை கடப்பதற்கான ஒரு வழி ஆண்டவர் ஆல்ரெடி ஆயத்தம் பண்ணி வைத்து விட்டார். அதனாலதான் ஆண்டவருடைய வார்த்தை சொன்னி, தண்ணீர்களை கடக்கும் பொழுது அவைகள் உண்மையில் புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும் பொழுது நீ வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. நம்புற பிள்ளைங்க, அப்போ இதுக்கு பிறகுதான் இல்லை, ஆல்ரெடி அதை எப்படி கடக்கணுமோ ஆண்டவருக்கு தெரியும். காலங்கள் எல்லாம் சொல்ல, என் காலங்கள் அவர் கரத்தில் இருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, என் காலங்கள் மனுஷன் கையில் இல்லை. அழகா இருக்கு அந்த வார்த்தையை பாருங்க. நம்ம வசனத்தை படிச்சுட்டு போயிட்டோம்னா அது சாதாரணமா தெரியும், ஆனா அதை கொஞ்சம் ருசிச்சு படிச்சு, என் காலங்கள் அவர் கரத்தில். மனுஷன் கையிலையா இருக்கு, சுத்தி இருக்கிறவன் கையிலையா இருக்கு? இல்லை. நீ நம்புற பிசினஸ்ல இல்லை, நம்முடைய காலம், என் காலங்கள் அவர் கரத்தில், அவர் கையில் இருக்கிறது. என் நாட்கள் அவர் கரத்தில் இருக்கு. விசுவாசிக்கிற பிள்ளைங்க கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்கப்பா. மனுஷனுக்காக அல்ல, மனுஷனை நம்பி அல்ல. ஆமே, என் காலங்கள் எல்லாம் சொல்லுங்க, காலங்கள் அவர் கரத்தில். எத்தனை பேர் விசுவாசிக்கிற நாட்கள் இருந்து அப்படிப்பட்ட ஒரு மகிமையான நாட்களை ஆமே ஆண்டவர் எனக்காக வைத்திருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? பக்கத்துல பார்த்து கேளுங்க, நம்புறீங்களான்னு கேளுங்கப்பா. ஆமென். கதறல்கள் கேட்டிடுவார், தவறாமல் அணைத்திடுவார். கதறல்கள் கேட்டிடுவார், தவறாமல் அணைத்திடுவார். அருள்நாதர் நாமமதில் நல்லா நீங்க எல்லாம் கை தட்டிக்கமா. சந்தோஷமா எழுந்திடுவார் நடுவே நாம் தொழுவிந்த இந்த பாடலை பாடும்போது எனக்காக கர்த்தர் எல்லாவற்றையும் திறக்க ரெடி ஆயிட்டார். நம்புகிற பிள்ளைங்க அவரை ஆராதிக்கிற வேளையில் எழுந்திடுவார் தொழுகின்ற எல்லாரும் கதறல்கள் கேட்டிடுவார், தவறாமல் அணைத்திடுவார். யாசையாய் கதறல்கள் கேட்டிடுவார், தவறாமல் அணைத்திடுவார். அவன் 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 பரிகாரி நானே என்பான். அவன் பட்சமாய் தாங்கிடும். ஆசையாய் பரிகாரி நானே என்பான், பட்சமாய் தாங்கிடுவார். அருள்நாதர் நாமமதில் எழுந்திடுவார் நடு இன்னும் ஆசையாய் அருள்நாதர் நாமமதே ஒரு நல்ல நரம்பு ஆவியில் நிரம்பி சொல்லுமா. ஆமென்.
அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. நல்ல நாவுகளை திறந்து நீங்க பாட பாட அங்க திறக்க வேண்டிய எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்காக கைய தட்டி ஆமென் நல்ல தலையா செஞ்சு படலாமா? பாடும்போது வார்த்தை முழு வெள்ளத்தோட ஆவியில நீங்க ஆராதிக்கிற விடையில ஒரு நாள் ஏரோது நினைச்சா இந்த பேதுருவை கொல்ல வேண்டும் எல்லாம் நாள்லாம் குறிச்சிட்டானுங்க. ஆனா முந்தின நாள் ராத்திரியிலேயே கர்த்தர் பேதுருக்காக ஒரு வழியை திறந்து வெளியே கொண்டு வந்துட்டாராம். ஐயோ, புரிஞ்சவங்க கைத்தட்டி ஒரு ஆமேன்னு சொல்லக்கூடாதா? ஐயா, பிசாசு நாள் குறிச்சான்னா இன்னைக்கு நான் சொல்லுவேன், நமக்கு எதிராக எத்தனை காரியங்கள், எத்தனை ஆயுதங்கள் வாய் நமக்கு எதிராக எழும்பினாலும் நாள் குறித்தாலும் அதற்கு முன்னமே கர்த்தர் எனக்காக ஒரு வழியை திறந்து வாசலை திறந்து எனக்காக அனுப்ப வேண்டிய தூதனை அனுப்பி எனக்காக ஒரு வழி ஆயத்தப்படுத்தி நல்ல ஒரு ஆமேன்னு சொல்லக்கூடாதா? இந்த வார்த்தையை விஜயன் அப்பாவால மறக்கவே முடியாது. என்ன திருமணி வாக்கத்தில் ஒரு இடத்துல ஒரு நாள் இதை ஆவியில பேசினேன். அப்பா தான் கூட்டு போனேன். கூட்டு போன பிறகுதான் அந்த ஒரு ஹார்ட்ல பிளாக் ஆயிட்டு 90% மேல ஆயிட்டு, எல்லாரும் தெரியும், அவங்களே நிறைய சாட்சி சொல்லியிருப்பாங்க. அப்ப அந்த ஹார்ட்ல ஸ்டண்ட் வைக்கணும்னு சொல்லி எல்லாம் ஹாஸ்பிட்டல் எல்லாம் அவங்க பசங்கெல்லாம் கிட்டத்தட்ட 5 லட்சம் ரூபாய் மேல ஆகுதுன்னு சொல்லி எல்லாம் ரெடி பண்ணி ஆயிடுச்சு. ஹாஸ்பிட்டல்லாம் படுக்க வச்சாச்சு. ஐசியூல கிடக்கிறார். நான் அப்போ அடுத்த ஒரு ஊழியங்களுக்கு நான் போகும்போது நான் சரி அப்போ அவங்கள பார்த்துட்டு ஜோம்னிட்டு போயிடுறேன்னு சொல்லிட்டு தான் நான் அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போனேன். ஐசியூல பரிதாபம். எப்படியும் அந்த வீட்டில் இருக்கிறதுக்கும் ஹாஸ்பிட்டலுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஏன்னா பக்கத்தில் இருக்கிற கேஸுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா இருக்கிறவனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடும் போல, அப்படி எல்லாம் இழுத்துட்டு கிடக்குது. இவர் மட்டும் தான் கொஞ்சம் ஸ்டேபிளாக பேசிட்டு இருக்கிறார். அப்போ அவங்களுக்கு ஒரு விசுவாசம் என்னன்னா, அன்னைக்கு அந்த வார்த்தையை நம்ம பிரசங்கிச்சோம் முந்தின நாள் ராத்திரியிலே. அதாவது நாளைக்கு சத்துரு நினைச்சிட்டான், இவனை நான் குறிச்சாச்சு, இவனை போட போறேன்டா, அழிக்க போறேன்டான்னு நினைச்சிட்டான். பேதுருவை ஜனங்களுக்கு முன்பதாக ஏரோது கொலை பண்றதுக்கு ரெடி ஆயிட்டார். ஏன்னா ஜனங்கள் எல்லாரும் சந்தோஷப்பட ஆரம்பிக்கிறாங்க. புரியுதா நான் சொல்றேன்? அதனால ஜனங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு கரெக்டான ஒரு நாள் இதுன்னு சொல்லி நாட்கள்ல நியமிச்சாச்சு. ஆனா அவனுக்கு தெரியல, முந்தின நாள் ராத்திரியில ஆண்டவர் சிறைச்சாலையின் கதவுகள்லாம் திறந்து பேதுருவை வெளியே கொண்டு வந்து அநேகர் மத்தியில ஒரு பெரிய சாட்சியாக. அப்போ ஆபரேஷனுக்கெல்லாம் முன் குறிச்சாச்சு, நாள் குறிச்சாச்சு. அப்போ நான் போயிட்டு ஐசியூல போய் கையை வச்சு நெஞ்சில வச்சு ஜோம் பண்ணேன். ஆண்டவரே,
கத்தி படக்கூடாது ஆண்டவரே, ஒரு ஆமென் சொல்லக்கூடாதா? அவங்களுக்கும் அந்த ஒரு ஃபெய்த் வந்து ஆண்டோட பிரசனத்தில் நிரம்பி ஜோமிட்டு வந்தாச்சு. ஒரே நாள் தான், அடுத்த நாளே நார்மல் ஆயிட்டுன்னு அனுப்பி விட்டானுங்க ஆஸ்பத்திரியிலிருந்து. நான் கிட்டத்தட்ட எந்த ஆப்ரேஷனும் இல்லாமல், ஸ்டண்ட் இல்லாமல் நான் ஒரு 5 வருஷம் இருக்கும், 5-6 வருஷம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நான் இன்னைக்கு கர்த்தருடைய கிருபையில ஜீவனோட பலத்தோட இந்த வயசுல 78 வயசா பாப்பாவுக்கு, இப்போ 76, சாரி 2 வயசு குறைச்சு சொல்லிட்டேன், நான் கூட்டி சொல்லிட்டேன். நான் 76 வயசுலையும் ஒரு ஆமென் சொல்லக்கூடாதா? ஆமென். 76 வயசுலையும் அழகா பைக்லேயே வந்துட்டு, அதெல்லாம் ஒரு பெரிய ஆசீர்வாதம் தானே. கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பாப். அப்ப ஆண்டவர் ஒரு மனுஷனுக்கு ஒரு வழிகளை திறக்கும் போது, ஒரு வாசலை திறக்கும் பொழுது அதற்கு ஏற்ற பலத்தையும் சத்துவத்தையும் கர்த்தர் கொடுக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன் சத்தம்மா. நல்ல கை உயர்த்தி ஆமென் சொல்லணும். ஆமென். அப்ப இன்னைக்கு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒருவேளை பிசாசானவன் நம்ம வாழ்க்கையில அவன் நினைச்சா இந்த பஞ்ச காலத்தோட மொத்தமா முடிய போதுடா, யோசேப்பு யோசேப்பு முடிய போதுடான்னு தான் பிசாச நினைச்சிருக்கலாம். கரெக்டா இல்லையா? சொல்லுங்க பாப்போமே. ஆனா ஆண்டவர் யோசேப்பு மூலமாய் இவ்வளவு நாட்கள் சில காரியங்களை மறைத்து வைத்திருந்தார். ஒரு ஆமென் சொல்லக்கூடாதா? பண்டக சாலையில தானிய கிடங்க நிரப்பி 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 ஆண்டவர் மறைத்து வைத்திருந்தார். ஏற்ற வேளை வரும்போது, பண்டக சாலை திறக்கும் போது, நான் நினைக்கிறேன் ஒருவேளை பிசாசானவெல்லாம் மொத்தமா வெக்கப்பட்டு ஓடி இருப்பான்னு நம்புறேன். கரெக்டா இல்லையா? சொல்லுங்க பா. பஞ்ச பிசா நல்லா கவனிக்கணும். அதாவது வாழ்க்கையில குறைச்சல்கள் வரும் பொழுது அது நம்மளை ஒரு நாளும் என்ன செஞ்சிடக்கூடாது? சொல்லுங்களேன், கீழே தள்ளிடவே கூடாது. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? வாழ்க்கையில நஷ்டங்கள் வரலாம், இழப்புகள் வரலாம், போராட்டங்கள் வரலாம். ஆனா அந்த போராட்டங்கள் நம்மை ஒரு நாளும் என்ன செஞ்சிடக்கூடாது? டவுன் பண்ணிடக்கூடாது, கீழே படுக்க வச்சிடக்கூடாது. எல்லா போராட்டங்கள் வந்தாலும், எல்லா நெருக்கங்கள் வந்தாலும், இழப்புகள் வந்தாலும், மறுபடியும் கர்த்தருக்கு நாமத்திற்கு மகிமையாய், உம்மாலே ஒரு சேனைக்குள் நான் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன் மாதிரி கர்த்தருக்காக எழும்புகிற கூட்டங்கள் கை தட்டி ஆமென் சொல்லுங்கப்பா. எத்தனை பேர் நம்புறீங்க? என்ன வந்தாலும் ஆமென். யோசேப்புக்கு தெரியும், பஞ்ச காலம் வந்தாலும் நான் ஒரு நாள் பார்த்த தரிசனம் நிறைவேறும். என் அரிக்கட்டு நிமிர்ந்துதான் நிற்கும், அது ஒரு நாளும் என்ன செய்யாது? விழுந்து போகாது என்பதை அறிந்ததுனாலதான் பஞ்சம் வரட்டும், என்ன பட்டினி வரட்டும், ஒரு நாளும் நம்ம குறைவுபட மாட்டோம்னு விசுவாசிக்கிற பிள்ளைகளா இருந்தீங்கன்னா, ஆண்டவரே இன்னைக்கு இந்த வார்த்தையில் இருக்கிற ஒரு கிருபையும், இந்த வார்த்தையில் இருக்கிற வல்லமையும், இந்த வார்த்தையில் இருக்கிற அபிஷேகமும் எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை நிரப்பட்டுமாப்பா, நிரப்பட்டும். எத்தனை பேர் இன்னைக்கு நிரப்பப்பட போறீங்க? ஆமென் சொல்லுங்கப்பா. இதுதான் கர்த்தர் பிள்ளைகள் மேல வைத்திருக்கிற, இது எனக்கே பிரயோஜனமா இருந்துச்சு. எத்தனை பேருக்கு ஆசையா இருக்கு? ஆசீர்வாதமா இருந்துச்சு சொல்லுங்கப்பா. ஆமா, வாழ்க்கையில டவுன் வரலாம், இழப்புகள் வரலாம், ஆனாலும் அது நம்மளை படுக்க வச்சிடக்கூடாது, அது நம்மளை முடக்கிடக்கூடாது. நிமிர்ந்து தான் நிற்போம். எத்தனை பேர் சொல்லுங்க நிமிர்ந்து நிற்பீர்கள்? எத்தனை பேர் நம்புறீங்க? அவர்கள் முறிந்து விழுவார்கள், நாங்களோ நிமிர்ந்து. கையை தட்டி வாங்கிக்கோங்க பாபுமே. ரிசர்வ், நாங்கள் நிமிர்ந்து தான் ஆண்டவரை நிற்போம். ஆமென். அந்த கிருபை இன்னைக்கு உங்க மேல உண்டாகட்டும், அந்த அபிஷேகம் உங்களை நிரப்பட்டும். இன்னைக்கு பெற்றுக்கொள்ள ரெடியா இருக்கிற பிள்ளைங்க. ஆமென். அப்ப பிசாசு நினைப்பான் என்னன்னா, அவன் ஒரு நாளை குறிச்சு வச்சிருப்பான். இந்த நாளோட எல்லா சாப்டரும் ஃபினிஷ்ட், எல்லாம் முடிய போகிறதுன்னு ஒரு நாளை குறிச்சு வச்சிருப்பான். ஆனா என் ஆண்டவர் அப்படி கிடையாது. அதுக்கு முன்பதாகவே, பஞ்சம் வருகிறதுக்கு முன்பதாகவே, 7 வருஷம் பஞ்ச காலம், கொடிய பஞ்சம் வருகிறதுக்கு முன்பதாகவே, பண்டக சாலையெல்லாம், தானிய கடங்கள் எல்லாம் தானியத்தாலா, அது பைபிள் இன்னும் அழகா இருக்கும். அது எண்ண முடிய அளவுக்கு அதிகமா இருந்துச்சான். எல்லாரும் சொல்லுங்க, அளவுக்கு அதிகமா. அப்ப ஆண்டவர், நீங்க நினைக்கணும், நம்ம வாழ்க்கையில் நம்ம சர்வே பண்றது நம்முடைய பலத்தினால் அல்ல. தேவன் நமக்கு ஒரு விசேஷத்த ஞானத்தை தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில கர்த்தர் வைத்திருக்கிறார். அதுதான் உன்னை பஞ்ச காலத்திலும் உன்னை பலனுள்ள பாத்திரமாய், ஞானமுள்ள பாத்திரமாய், குறைவில்லாத ஒரு வாழ்க்கை வாழத்தக்கதாய். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? நடக்கும் சொல்லி நம்புற பிள்ளைங்க ஆமென் சொல்லக்கூடாதா? விசுவாசிக்கிற பிள்ளைங்க கைகளை உயர்த்தி வாங்கிக்கோங்கப்பா. ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு வழியை இன்றைக்கு எகிப்தியர்களுக்கு மாத்திரமல்ல, மற்ற தேசங்களுக்கும் கர்த்தர் திறக்கிறார். அப்போ அந்த பஞ்சம் நெருங்கும் போது
ஆண்டவர் யோசேப்புக்கு தெரியும், ஆண்டவர் சொல்லியிருப்பார், போடா எல்லாரும் நினைச்சிட்டானுங்க முடிய போகுது நினைச்சானுங்க, இனி தாண்டா உங்க நேரம் ஆரம்பிக்க போகுது, பஞ்சத்துல தாண்டா உன் டைம் ஆரம்பிக்க போகுது. வாங்கிக்கோங்களேன், சூப்பர்ல இந்த வார்த்தை. நெருக்கத்துல தாண்டா உன் டைம் ஆரம்பிக்க போறது, குறைவுள்ள தாண்டா உன் நேரம் ஆரம்பிக்க போகிற. ஐயோ, விசுவாசிக்கிறப்ப இன்னும் கைத்தட்டி வாங்க கூடாதா? இப்போ தாண்டா உனக்கு டைம் ஸ்டார்ட் ஆக போகுது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமே. அப்ப ஆண்டவர் யோசேப்பு மேல ஒரு கிருபையை வைத்ததுனால ஆண்டவர் யோசேப்பிட்ட சொல்றார், நீ போ இப்போ திறக்க ஆரம்பின்னு சொல்லுவார். ஒருவேளை யோசேப்பை பிடிக்காத எத்தனை பேர் அங்க இருந்திருப்பாங்க? கரெக்டா இல்லையா சொல்லுங்கப்பா? அவங்கெல்லாம் நினைச்சிருப்பாங்க, எப்படிடா இதை மேனேஜ் பண்ண போறான். ஆனா ஆண்டவர் இப்போ தாண்டா ஏன் நேரம் ஆரம்பிக்குதுன்னு சொல்லி யோசேப்பு தானிய கடங்க திறக்க ஆரம்பிச்சார். அந்த வசனத்தை படிப்போமா? நல்லா இருக்கும் பாருங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 49ஆம் வசனத்தை வாசிங்க பாப்போம். இப்படி யோசேப்பு அளவிறந்ததாய் கடற்கரை மணலை போல மிகுதியாக அளவிறந்ததாய் கடற்கரை மணலை போல மிகுதியாக தானியத்தை சேர்த்து வைத்தான். அது அளவுக்கு அடங்காததாய் இருந்தது. அது அளவு. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆண்டவர் நமக்கே தெரியல. எத்தனை பேர் சொல்றீங்க நமக்கே தெரியாது? ஆனா நமக்குள்ள ஆண்டவர் சில கிருபைகளை அளவு கடங்கதான் வச்சிருக்கிறாராம். அது இதுவரைக்கும் வெளிப்படாம இருந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு விசுவாசிங்க, இந்த நாட்களுக்கு பிறகு அது வெளிப்படுகிற காலம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போமே. அது அளவுக்கு அடங்காததா இருந்துச்சாம். ஆமென் சொல்லுங்களேன். யாரும் உங்களை என்ன செய்ய முடியாது. கர்த்தர் உனக்கு வைத்திருக்கிறத ஒரு அளவுல வச்சிடவே முடியாது. தேவன் நமக்கு அளவே இல்லாத அளவுல தான் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார், நம்மை உயர்த்துவார். எத்தனை பேர் விசுவாசிங்க? யாரும் நம்மளை இவ்வளவு தாண்டா உன் அளவுன்னு சொல்லிடவே முடியாது. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? இன்னைக்கு விசுவாசிங்க, இனி வருகிற நாட்கள் எல்லாம் ஆண்டவர் அளவே இல்லாமலாம் உங்களை நிரப்ப போகிறான்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்ல கைத்தடி வாங்கிக்கோங்கப்பா. அது அளவுக்கு அடங்காததா இருந்ததாம். கொண்டு வந்து படிக்கலாமா? 56 படிங்க. 56. தேசமெங்கும் பஞ்சம் உண்டானபடியால் யோசேப்பு களஞ்சியங்களை எல்லாம் திறந்து எகிப்தியருக்கு விற்றான். யோசேப்பு களஞ்சியங்கள் எல்லாம் என்ன செய்தானா? திறந்தானா. விசுவாசிக்கிறீங்களா இன்னைக்கு? ஐயோ, புரிய மாட்டேங்குது நிறைய பேருக்கு. கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்கப்பா. யோசேப்பு களஞ்சியங்கள் எல்லாம் திறக்க வேண்டிய ஒரு நேரம் வந்துச்சு. இன்னைக்கு நம்புறீங்களா? உங்களுக்குள்ள எத்தனையோ கிருபைகளை கர்த்தர் வைத்திருக்கிறார், எத்தனையோ ஞானங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆனா அதெல்லாம் வெளிப்படாமல் இருக்குமே. ஆனால் இன்னைக்கு ஒரு கிருபை இறங்கி அதெல்லாம் திறக்க வேண்டிய உங்க ஞானத்துல எல்லாம் இன்னைக்கு ஒரு ஓபன் உண்டாகட்டும். ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு கிருபைகளை நமக்கு தரட்டும். ஆண்டவர் இன்னைக்கு அப்படிப்பட்ட, ஏன்னா பஞ்ச காலத்தில் உங்களை போஷிக்கும்படியான ஒரு ஞானத்தை அன்னைக்கு கர்த்தர் யோசேப்புக்கு கொடுத்ததுனால அன்னைக்கு எகிப்து தேசம் மாத்திரம் அல்ல, எத்தனையோ தேசங்கள் அந்த பஞ்சத்திலிருந்து தன்னை காத்துக்கொள்ள ஆண்டவர் ஒரு கிருபையை கொடுத்தது போல இன்னைக்கு விசுவாசி, இனி வருகிற காலங்கள் எப்படி இருந்தாலும் நீங்க விசுவாசிக்கணும். எனக்கு கர்த்தர் திறக்க வேண்டியவைகளை எனக்கு கர்த்தர் திறக்க போகிறார் என்று விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கைத்தட்டி ரிசீவ் பண்ணிக்கோங்கப்பா. எனக்கு திறக்க வேண்டியவைகள் திறக்கப்படுகிற ஒரு வேலை. பஞ்சம் கொடியதா இருந்தாலும் அந்த பஞ்சத்தின் கொடிய காரியங்கள் என்னை ஒரு நாளும் என்ன செய்யல, பாதிக்கல. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இல்லைன்னா உங்களை பார்த்தே சொல்லுங்க, உன்னை ஒரு நாளும் எதுவும் பாதிக்காது, என்னை எதுவும் பாதிக்காது. இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை நம்ம வாழ்வோமே. ஒரு ஆமென் சொல்லுங்கப்பா. இன்னைக்கு சுற்றி இருக்கிற காரியங்கள், பெட்ரோல் விலை, டீசல் விலை, தங்க விலை உயர்வு, அப்படி இப்படி ஒரு தேசமே ஒரு மாதிரி தானே போயிட்டு இருக்கு இந்த போர்னால. கரெக்டா இல்லையா சொல்லுங்க பாப்போமே. அப்போ ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில ஐயோ நம்ம நாளைக்கெல்லாம் நம்முடைய லைஃப் எப்படி இருக்குன்னு ஒரு கேள்விகள் நமக்குள்ள வந்தா கூட இன்னைக்கு விசுவாசிங்க, நான் அதை நான் இப்ப நியூஸ் பார்க்கறதே நான் விட்டுட்டேன். இப்போ புரியுதா புரியலையா? ஆமா, எல்லாம் பார்க்கறதெல்லாம் நெகட்டிவா இருக்கு. நம்ம மனுஷ மூளைக்கு ஒரு புத்தி உண்டு. என்னன்னா எதை நம்ம நெகட்டிவா பார்க்குறோமோ அதை தான் நம்ம நம்ப ஆரம்பிப்போம். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? அதனால நம்ம என்னன்னா விசுவாசத்துல தான் நம்ம இருக்கணும், விசுவாசத்துல நம்ம வாழணும். எல்லாரும் ஒரு ஆமென் சொல்லுங்கப்பா. பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, விசுவாசத்துல நம்பு. ஆமா, எதையும் நம்ம சில விஷயங்களை தெரிந்து கொள்ளாம இருக்கிறது ரொம்ப நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். புரியுதா இல்லையா சொல்லுங்கப்பா. எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சு கடைசியில் அது நிமித்தம் நமக்கு பாடுகள் தான் வருகிறது. ஆனா தெரியாமல் இருந்தோம்னா கர்த்தர் நம்மை நடத்துவார். வேதம் சொல்கிறபடியாய் கர்த்தர் நித்தமும் என்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களையும் எலும்புகளையும் நிலமுள்ளதாக்குவார். ஆமாவா சொல்லுங்கப்பா. நான் நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் நான் வற்றாத நீருற்றை போலவும் இருக்கத்தக்கதாய் கர்த்தர் என்னை பலப்படுத்துவார், என்னை ஆசீர்வதிப்பார். விசுவாசிக்கிற பிள்ளைங்க
நல்ல கைத்தட்டி அப்பாவுக்கு நன்றி செலுத்தி come on people of God. அப்ப பஞ்சத்தில் அன்றைக்கு ஒரு வழியை திறந்தது போல யோசேப்பின் மூலமாய் இந்த நாட்களில் தேவ பிள்ளைகளை உங்களுக்காக கர்த்தர் ஒரு வழியை திறப்பார் என்று இயேசுவின் நாமத்தில் உங்களை பார்த்து நான் டிக்ளேர் பண்றேன். அதை நான் அறிக்கை பண்ணுகிறேன். யாருக்கெல்லாம் ஒரு வழி திறக்கணும் கைகளை உயர்த்துங்க. மை காட், ஆண்டவர் அந்த வழிகள் இன்றைக்கு பஞ்சத்துல கூட எகிப்து தேசத்துல ஒரு வழி இருந்துச்சு. அந்த பஞ்சத்தை மேற்கொள்ள அந்த பஞ்சத்தின் கொடூரங்கள் என்னை தாங்காதபடியாய் ஒரு வழியை கர்த்தர் வைத்திருந்தது போல இனி வருகிற காலங்கள் எப்படிப்பட்டதாக இருந்தால் எனக்கு நம்பிக்கை மனிதன் மேல அல்ல, என் நம்பிக்கை கற்பாறையான கிறிஸ்து மேலன்னு சொல்லி விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்லா கைத்தட்டி வாங்கிக்கோங்க. எனக்கு ஒரு வழிகள் திறக்கப்படுகிறது. ஒரு ஆமென். களஞ்சியங்கள் எல்லாம் திறந்தான். எல்லாரும் ஒரு ஆமென் சொல்லுங்க. அதான் சொன்னேன், நம்ம டைம் ஆரம்பிச்சிடுச்சுன்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். அப்போ நடக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் என்ன செய்தாங்களாம், கேள்விப்பட்டாங்களாம். மற்ற தேசங்கள் உள்ள ஜனங்கள் எல்லாரும் எகிப்துல தானியம் உண்டென்று கேள்விப்பட்டார்கள்னு பைபிள் சொல்லுகிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போமே. ஒரு ஆமென். இப்ப எத்தனை பேர் உன் வழிகளை கர்த்தர் திறக்கிறத பார்த்து எத்தனையோ ஆயிரங்கள் எத்தனையோ லட்சங்கள் இனி கேள்விப்படட்டும், இப்படிப்பட்ட ஒரு வழிகளை தேவன் இந்த தேவ பிள்ளைகளுக்காக திறந்தார் என்கிறதை ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். எனக்கு எத்தனை பேர் ரெடி ஆயிட்டீங்க? எனக்காக அவர் வேணுமா வேண்டாமா வாங்குற பிள்ளைங்க கைகளை நல்லா உயர்த்தியோ தட்டியோ ஆமென் சொல்லியோ விசுவாசத்துல அறிக்கை பண்ணியோ இந்த வார்த்தையை நம்புகிற பிள்ளைகளுக்கெல்லாம் அது உண்டாகட்டும் ஆண்டவரே. யாரெல்லாம் இதை லைவ்ல பார்க்கிறார்களோ, யாரெல்லாம் இதை விசுவாசத்துல பார்க்கிறார்களோ அவர்களுக்கு எல்லாம் ஆமென். ஒவ்வொரு வார்த்தைகள் உண்மையாக சொல்கிறேன். நேரத்தில் நிறைய சாட்சிகள் மீட்டிங் முடிஞ்ச பிறகும் வீடியோவில் பார்த்தவங்களாம் எனக்கு ஃபோனில் பேசினாங்க. அதாவது ஆவியில் பேசிட்டு இருக்கும்போது சொன்னேன், அவங்களுடைய கேள்விகள், ஆண்டவரே எங்களுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்குமா நீ கேட்டுட்டு நிறைய பேர். அப்போ நேற்று நான் பிரசங்கிச்சுட்டு இருக்கும்போது ஆவியில் சொன்னேன், ஒரு ஆன்சருக்காக நிறைய பேர் காத்துட்டு இருக்கிறீங்க. அவங்களுக்கு அப்படியே ஆண்டவர் அப்படியே அவங்க கேள்விகளுக்கெல்லாம் பதில் கொடுத்த மாதிரியே இருந்துச்சான். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அதில் ஒரு சிஸ்டர் அழகாக சொன்னாங்க, பிரதர் நீங்கள் கேமரா பார்த்து பேசுனீங்க, உங்கள் கையை பார்த்து நீங்கள் நீட்டி ஏதோ பேசும்போது அதை நான் மறுபடியும் ரிவைண்ட் பண்ணி பார்த்தேன். அந்த வார்த்தை தொடும்போது எனக்குள்ள ஒரு கிருபை இறங்கிச்சுன்னு சொல்லி அந்த சாட்சிகளை கேட்கும்போது நான் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறேன். இதை ஏன் சொல்கிறேன்னா, கர்த்தர் ஒரு வழிகளை எல்லாச்சும் களஞ்சியங்களை திறந்தான். எல்லாம் சத்தமாக சொல்லுங்க, களஞ்சியங்கள் திறக்கப்பட்டது. எல்லாரும் சொல்லுங்க, களஞ்சியங்கள் மூடப்பட்டிருந்த களஞ்சியங்கள் திறக்கப்பட்டது. ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போமே. ஆமா, ஆண்டவர் நம்மளெல்லாம் சிலர் நினைச்சிடாதீங்க, நம்மளாம் பொதுவாக ஸ்பெஷல் ஆன தேவ பிள்ளைகளுக்கு இது சொல்றேன், ஒரு நல்ல ஒரு ப்ராஃபட்டிக்காக இருக்கும் நம்புறேன். எல்லாத்துக்கும் நம்மளை கத்த திறந்துட மாட்டார். நம்மளாம் ஸ்பெஷலாக வைத்து கத்த திறப்பார். ஏற்ற வேலையில தான் நம்மளெல்லாம் வச்சு கத்த செய்வார். சொல்லுங்க ப்ரோ. ஆமே ஆமே. நம்மளெல்லாம் ஒரு ஸ்பெஷல் ஃபோர்ஸ்னு வச்சிருப்பாங்க. இப்போ நம்ம போலீஸ்லேயே இருக்கட்டும், இராணுவத்தில் இருக்கட்டும், ஒரு சில ஸ்பெஷல் ஃபோர்ஸ் இருக்கும். அதை எல்லா இடமும் இறக்க மாட்டாங்க. எங்க முக்கியமான தேவை இருக்கிறதோ அப்போதான் அந்த ஃபோர்ஸ் இறங்கும். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? ஐயோ சத்தம் வரமாட்டேங்குதே. புரியுதா இல்லையா? சொல்லுங்கப்பா. ஆமா, அவங்க எல்லாம் ரிசர்வ்ல வச்சிருப்பாங்க. எல்லாம் சொல்லுங்க ரிசர்வ்ல. பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, இவ்வளவு நாள் ரிசர்வ்ல இருந்தீங்க நீங்க. எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் ரிசர்வ்ல இருந்தீங்க. ஆனா இனி ரிசர்வ்ல இருக்கிற காலம் கிடையாது. அந்த டைம் வந்து விட்டது. ஆமென். அப்போ இப்போ ஒரு டீம் இருக்காங்கன்னு நினைச்சுக்கோங்களேன். அவங்கள ஸ்பெஷலா ரிசர்வ் பண்ணி வச்சிருப்பாங்க. ஏன்னா எங்க கலவரம் வருதோ அல்லது எங்க ஒரு யுத்தங்கள் தேவைப்படுகிறதோ அங்க ஃபைட் பண்ணணுமோ அல்லது அங்க ஷூட் பண்ணணுமோ அல்லது இந்த வார்லாம் நடக்கும் தானே. அப்போ அந்த மொத்த ஃபோர்ஸையும் என்ன செய்வாங்க, அங்க இறக்கிடுவாங்க. எதற்குன்னா, இப்போ 10 பேர் நிற்கிற இடத்துல 10 பேர் நிற்கணும். ஆனால் நம்ம ஜெயிக்கணும்னா 20 பேரை இறக்குவாங்க. கரெக்டாக இல்லையா? சொல்லுங்க பார்ப்போமே. அப்போ அப்படிப்பட்ட ஒரு ஃபோர்ஸை ஆண்டவர் இன்னைக்கு நான் விசுவாசிக்கிறேன், யோசேப்பு ஒரு ஃபோர்ஸ் மாதிரி தான் இருந்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்கப்பா. எகிப்தையே இப்போ போஷிக்கிற அளவில் அந்த ஃபோர்ஸ் ரெடி ஆயிடுச்சு. ஒரு ஆமென் சொல்லக்கூடாதா?
இப்ப எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இது வரைக்கும் நீ உன் வேல்யூவை ஆண்டவர் உனக்கு ரிசர்வ்ல வச்சிருந்ததுனால நமக்கு சில விஷயங்கள் தெரியாமல் இருந்திருக்கலாம். ஆனா இனி வருகிற காலங்கள் கர்த்தர் இந்த ஃபோர்ஸை ஆண்டவர் தேசத்திற்கே ஆசீர்வாதமாய் மாற்றுவார்னு நம்புற பிள்ளைங்க கை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்கப்பா. அதனால தான் நான் சொல்லுவேன், நம்ம ரொம்ப ஸ்பெஷல். எல்லாரும் சொல்லுங்க, நம்ம ரொம்ப ஸ்பெஷல். உங்களை நீங்களே சொல்ல மாட்டேங்கிறீங்கன்னா யார் சொல்லுவா? முதல்ல நம்ம ஸ்பெஷல்ங்கிறத நம்ம சொல்லணும். ஆமா, ஒருவேளை நம்பிக்கை இல்லைன்னா கூட நம்பி சொல்லுங்க, ஆமா நான் ஸ்பெஷல் தான். இந்த வார்த்தையை கேட்கும் போதாவது நம்புங்க, நான் ஸ்பெஷல் தான். நம்மளே நம்பலன்னா வேற யார் நம்புவோம்? நம்மள ஃபர்ஸ்ட் நம்ம நம்பணும். எல்லாரும் சொல்லுங்க, நம்மள நம்பணும். உங்க ஆத்மாவை பார்த்து சொல்லுங்க, உன்னை நம்புப்பா. சொல்லுங்க, ஆத்மாவே உன்னை நம்பு, நீ ஸ்பெஷல் தான். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? அப்போ அங்க ஒரு ரிசர்வ் பண்ணி ரெடியா இருக்கு. எல்லாம் சொல்லுங்க, ரெடியா இருக்கு. ஆமென். இதை ஒருவேளை இதை நம்ம ஸ்பிரிச்சுவலா கொஞ்சம் ஆவிக்குரியதான் நம்ம பார்க்கலாம். ஒரு வேலையில சொல்லுங்கப்பா, தானியங்கள் எல்லாம் ரெடியா இருக்கு எல்லா இடத்துல போய் சேர்றதுக்கு. ஒரு ஆமென் சொல்லுங்கப்பா. விசுவாசிக்கிறீங்களா? அப்போ அளவுக்கு அதிகமாகவும் இருக்கிறது. எல்லாரும் சொல்லுங்க, வெட்டித்து செதற மாதிரி இருக்கிறது. இந்த பைபிள்ல இந்த பொதுவா நம்ம இந்த வல்லமை டுனாமிஸ் தெரியுமா? எத்தனை பேருக்கு தெரியும் டுனாமிஸ்? என்ன அர்த்தம்? சத்தமா சொல்லுங்க, வல்லமை. டுனாமிஸ், அதாவது அந்த டுனாமிஸ்ங்கிற வேர்டு கிரீக் வேர்டு நினைக்கிறேன், ஹீப்ரூ வேர்ட், கிரீக் வேர்டு. அது டைனமைட் என்கிற ஒரு வெடித்து செதறது தான். எல்லாரும் சொல்லுங்க, வெடித்து செதறுகிறது. அதற்கான ஒரு பேர் தான் டுனாமிஸ், வல்லமை. அந்த வல்லமைனால அது வெடித்து செதறும், அதனால அதுக்கு பேர் டுனாமிஸ். இப்ப விசுவாசிங்க, இனி வரும் நாட்கள்ல டுனாமிஸ் பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, டுனாமிஸ் வெடித்து செதறும் சொல்லுங்கப்பா. ஐயோ, உங்ககிட்ட போய் சொல்றேன் பாரு, நான் நல்ல கை கொடுத்து சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, வெடித்து கர்த்தருடைய வல்லமைனால இனி வெடித்து செதறுகிற அளவு. நல்ல கை தட்டி ஆமென். வேணுமா வேண்டாமா? அந்த கிருபை இறங்கட்டும். பிசாசின் ராஜ்யங்கள்லாம் வெட்டித்து அவன் வெட்கப்படட்டும். இது அவ்வளவு அளவுக்கு அதிகமா இருக்கு. ஒருவேளை நல்ல கவனிங்க, சில விஷயங்களை கர்த்தர் பிசாசுக்கு அவனுக்கு எல்லாமே தெரியாது. நீங்க நினைச்சுக்கணும், ஒரு பிசாசுக்கு உங்க ஃபியூச்சர்லாம் தெரியவே தெரியாது. அம்மாவா இல்லையா சொல்லுங்களேன். அவன் சில கடந்து போன காரியங்கள் நம்ம வாழ்க்கை நடந்தவைகள் வேணா சில அவனுக்கு தெரியும். அதுதான் பக்கத்து வீட்டுக்காரனுக்கே தெரியுமே. எங்க ஆமாவா இல்லையா சொல்லுங்களேன். இது கேட்க நம்ம பிசாசுன்னு சொல்லணும். பக்கத்துல இருக்கிறவனுக்கே தெரியும், எல்லாம் தெரியும் தானே, கரெக்டா இல்லையா சொல்லுங்கப்பா. அப்போ ஃபியூச்சர் அவனுக்கு தெரியவே ஃபியூச்சர் தெரியாது. ஃபியூச்சர் தெரிஞ்சிருந்தா அவன் என்ன செஞ்சிருக்க மாட்டான்? இயேசுவை சிலுவையில் அரைஞ்சிருக்கவே மாட்டான். அவன் அழகா ஹாப்பியா இருக்கிறான், ஆகா நினைச்சதை சாதிச்சிட்டோம் நானே. ஆனா அந்த சிலுவையில ரத்தம் சிந்தும் பொழுதுதான் ஒரு வல்லமை வெடிக்குது. நீ என்னடா என்ன சிலுவையில் அறைறது? இனி நீ ஒருத்தனை என்னதான் சிலுவையில் அறைஞ்ச, ஆனா இனி ஒவ்வொரு பிள்ளைகளும் எனக்காக பெரிய காரியங்களை என்னை என்ன நான் செய்தவைகளை தானும் செய்வான், அவைகளை பார்க்கிலும் பெரிய காரியங்கள். அப்படிப்பட்ட ஒரு வல்லமை இனி வெடித்து செதற போகிறது என்பது சத்ருவுக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா அவன் சிலுவையில் என்ன செஞ்சிருக்க மாட்டான்? ஆரஞ்சிருக்க மாட்டான். புரியுதா நான் சொல்றது நிறைய பேருக்கு? அப்ப அதே போல நல்ல கவனிங்க, ஃபியூச்சர் அவனுக்கு தெரிஞ்சிருக்கா. அப்போ ஒருவேளை பிசாசோட தந்திரம் உங்களுக்கு கொஞ்சம் ஸ்பிரிச்சுவலா, நான் கொஞ்சம் ஆவியில அப்படி உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். இதை நீங்க அப்படியே நல்ல ஸ்பிரிட்ல கவனிச்சுக்கோங்க, ஆவியில கவனிங்க. ஒருவேளை யோசேப்பை அவன் எத்தனையோ நேரங்களை கொலை பண்ண முயற்சி தான் பிசாசு. ஆமாவல்ல சொல்லுங்களேன். அவனுடைய சகோதரர் மூலமா பண்ணுனா, அப்புறம் குழிக்குள்ள போட்டானுங்க, அங்கேயும் சாகல, அப்புறம் எடுத்தானுங்க, வித்தானுங்க, சிறைச்சாலைக்கு அனுப்புனாங்க, என்னாலுமோ பண்ணி பார்த்தானுங்க. அப்போ ஒருவேளை அந்த தொடர்ந்த பிசாசானவன் நினைச்சிருப்பான், இந்த பஞ்ச காலத்துல ஒன்ன மட்டும் இல்லடா, உன்னை காப்பாத்தின இந்த எகிப்தையே நான் கொல்ல போறேன்னு நினைச்சிருக்கலாம். கரெக்டா இல்லையா சொல்லுங்க பாப்போமே. ஆனா அவனுக்கு தெரியல, ஆல்ரெடி கர்த்தர் ஒன்ன டெபாசிட் பண்ணி அவனுடைய பண்டக சாலம் முழுவதையும் கர்த்தர் சேர்த்து வச்சிருந்தார். அப்ப பஞ்ச காலம் வரும்போது பிசாசு ரெடியா இருந்தானா? என்ன எப்படி ரெடியா இருந்திருப்பான் பாருங்கடா. என் கண்ணு முன்னால எல்லாரும் கதறி சாவ போறீங்க நீ. ஆனா அந்த பிசாசு அதை அறியல. இவன் களஞ்சியங்களை திறந்த போதோ இவன் நினைச்சா இவர்கள் கதறுவார்கள் நீ. ஆனா இவன் களஞ்சியங்களை திறந்த போதோ எவன் கதறணும்னு நினைச்சான் அவன் கதறி கொண்டு இருக்கத்தக்கதாய். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இன்னைக்கு? உன்னை கதற வச்சவன் கர்த்தர் கதற பண்ணுவார். நீ உன்னை கலங்க பண்ணினவன கர்த்தர் கலங்க பண்ணுவார் என்று விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்லா right now, come on people of God, glory to God, glory to God.
குறிச்சிருந்தான். நாளையோட முடியுதுடா, டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, பஞ்ச காலம் வந்துட்டு ஒவ்வொருத்தனும் பசியும் பட்டினியுமா சாவ போறீங்கன்னா சத்துரு நினைச்சிருப்பான், பிசாசு நினைச்சிருப்பான். யோசேப்பை பார்த்து சொல்லிருப்பான், உன் கொடி எப்படி உயருதுன்னு பார்க்கிறேன், உன்னுடைய அரிக்கட்டு எப்படி நிமிர்ந்து நிக்குதுன்னு பார்க்கிறேன். நான் சொல்றேன், இது சேலஞ்சிங் தான். இன்னைக்கு விசுவாசிங்க, கர்த்தர் உங்க மூலமாய் திறக்க வேண்டிய எவ்வளவோ காரியங்கள் இருக்கிறது, நன்மைகள் இருக்கிறது. அது இனி ஒரு நாளும் குறைவுபடாதபடியாய் கர்த்தர் உங்களுக்கான வழிகளையும் நன்மைகளையும் திறப்பார் என்று நம்புகிற பிள்ளைங்க நல்ல கைத்தட்டி அப்பாவை மகிமைப்படுத்தி, come on people of God, ஆமென் சொல்லுங்க பாப். அவன் களஞ்சியங்களை திறந்த உடனே எகிப்தியர் எல்லாரும் யோசேப்பிட்ட வராங்களாம். இவன் நினைச்சான் மொத்தமா முடிய போகுது. ஆனா இங்க தானியங்களை கொடுக்கறாங்கன்னு கேள்விப்பட்டவனை மற்ற தேசத்தில் இருக்கிறவர்கள்லாம் படையெடுத்தார்களாம். அப்போ ஒருவேளை யோசேப்பு நிமித்தம் அந்த எகிப்தையே சூறையாடுவதற்கு சத்துரு நினைச்சிருக்கலாம். ஒரு ஆமாவல்லையா சொல்லுங்கப்பா? ஆமா, ஒரு குடும்பத்துல கர்த்தர் ஒவ்வொரு யோசேப்புகளை வச்சிருப்பார். ஆனா அந்த யோசேப்பின் நிமித்தம் தான் அந்த குடும்பமே ஆசீர்வதிக்கப்படும். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போமே. ஆனா பிசாசுடைய தந்திரம் என்ன இருக்கும்? அந்த யோசேப்பின் நிமித்தம் டோட்டலா டெஸ்ட்ராய் பண்ணணும்னு தான் நினைப்பான். ஆண்டவருடைய ஞானத்திற்கு முன்பதாக எந்த ஞானமும் வேலைக்கு ஆகவே ஆகாது. விசுவாசிக்கிற பிள்ளைங்க, நான் சொல்றேன், இன்னைக்கு உங்க வாழ்க்கையில உங்க ஒவ்வொருடைய குடும்பங்களிலும் ஒரு யோசேப்பை கர்த்தர் வைத்திருக்கிறார். உன் குடும்பத்துக்கு நீ தான் யோசேப்பு. ஒரு ஆமென் சொல்லுங்கப்பா. இன்னைக்கு விசுவாசிங்க, கர்த்தர் நன்மைகளை இனி திறக்கட்டும். அப்போ பஞ்ச காலத்துல கூட அங்க குறைவே இல்லாதபடியாய் ஆண்டவர் ஒரு ஃபோர்ஸை ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். இன்னைக்கு விசுவாசிங்க, பஞ்ச காலத்திலும் நீ குறைவுபட போவது இல்லை. கர்த்தர் நமக்கான ஒரு நன்மை, எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் நன்மையானதை தருகிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஆமா, எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவருடைய இந்த வார்த்தையை, எனக்கு இந்த பாட்டுல பிடிச்சது, கதறல்கள் கேட்டிடுவார், தவறாமல் அணைத்திடுவார். ஆசையாய் கதறல்கள் கதறல்கள் அணைத்திடுவார். அருள்நாதர் நாமமதில் நல்ல கையை உயர்த்தி தட்டி பாடலாமா? ஒரு எழுந்திடுவார் தொழுகின்ற நீ பாடும்போது பிசாசு வைக்கப்படட்டும். அருள்நாதர் நாமமதில் கை தட்டி அவன் ஆமென் ஆதரவும் அவரே, கதறல்கள் கேட்டிடுவார், பதறாமல் அணைத்திடுவார். ஆமென் ஆமென் கதறல்கள் கேட்டிடுவார், பதறாமல் அணைத்திடுவார். அருள்நாதர் நாமமதில்
நீங்க மட்டும் சொல்லுங்க பாப்போம். ஆமென் அல்லேலூ. கை தட்டி சத்தம் தான் கேட்கணும் இப்போ. நல்ல சத்தமா. சத்தமா. ஆமென். லல்லா லல்லா. இன்னும் ஆமென் அல்லே. பாடும்போதே உடைக்கப்பட்ட காரியங்கள் எல்லாம் மாறட்டும். இனி ஒரு வல்லமை வெளிப்படட்டும். ஆமென் அல்லேலூயா. யாருக்கெல்லாம் இன்னைக்கு ஒரு புதிய காரியம் நடக்கணும்னு சொல்லுகிற பிள்ளைங்க, எனக்கு ஏற்றதை போல எனக்கானவைகளை ஆண்டவர் திறக்கிற ஒரு வேலை என்று நம்புகிற பிள்ளைங்க, நல்ல நம்பிக்கையோட ஆமென் அல்லே. ஒரு ராஜானாசே இப்படி பாடுவோமா? என்ன மாதிரி சொல்லுங்க பாப்போம். யெகோவா ஷாலோம் நீரே, யெகோவா ஷாலோம் நீரே, நீரே நீரே யெகோவா ஷாலோம் நீரே, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ஷம்மா நீரே, யெகோவா ஷம்மா நீரே. ஆமென் glory. யெகோவா ஷம்மா நீரே, யெகோவா ஷம்மா நீரே. எல்லா கையை உயர்த்தி சொல்லுவோம். யெகோவா நிசி, யெகோவா நிசி. நீ வெற்றி கொடுக்கிறவர். இன்னைக்கு ஒரு ஜெயத்தையும் வெற்றியையும் ஆண்டவரே இந்த ஆராதனைக்கு வந்த பிள்ளைகள் மேல, இந்த லைவ்ல பார்க்கிற பிள்ளைகள் மேல உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினாலே. இனி தோல்வி அல்லப்பா. இனி ஒவ்வொரு நாட்களும் வறண்ட காலங்களிலும் பஞ்ச காலங்களிலும் குறைச்சலின் நாட்களிலும் இனி நாங்கள் குறைவை காண்பது இல்லை. இனி வெற்றி கொடுக்கிறவர் யெகோவா நீசி. எங்க வாழ்க்கையில வெற்றியை கொடுத்து எங்களை நீர் ஆசீர்வதிப்பீர். உமக்கு நன்றி அப்பா. ராகமோ ஷாட்டா நீசி நீரே. நல்ல சந்தோஷமா யாருக்கெல்லாம் வெற்றி வேணுமோ, யாருக்கெல்லாம் ஜெயம் வேணுமோ வாயை திறந்து உழவகரகமா சீனீரே பாடும்போது ஆராதிக்கிற வேளையில் எப்படி யோசேப்பு களஞ்சியங்களை துறப்பதற்கு ஒரு காலங்களுக்காக காத்திருந்தானோ, ஆமென். ஷடடலரகா யெகோவா நிசி நீரே, யெகோவா நிசி யெகோவா நிசி. நீ யாருக்கெல்லாம் வேணும் வெற்றி, யாருக்கெல்லாம் இன்னைக்கு ஜெயம் வேணும்,
சத்தமா அரராத் வாயை திறந்து யாரெல்லாம் விசுவாசத்தோட பாடுறீங்களோ உங்களுக்கெல்லாம் அந்த நன்மை உண்டாக போகிறது நான் விசுவாசிக்கிறேன். நீ இன்னும் 2 கரங்களை வைத்து சொல்லுவோமா? யெகோவா நீசி நீரே, யெகோவா நீசி நீரே, நீரே யெகோவா நீசி நீரே, யெகோவா நீசி யெகோவா நீசி நீரே, யெகோவா நீசி நீரே, யெகோவா நீசி நீரே, யெகோவா நீசி நீரே, நீரே யெகோவா நீசி நீரே, யெகோவா நீசி நீரே, யெகோவா நீசியே நீசி நீரே, நீரே யெகோவா நீசி நீ. விசுவாசத்தோட பாடுகிற பிள்ளைகள் வாழ்க்கையில் எல்லாம் இன்னைக்கு ஒரு ஜெயம், பாடுகிற பிள்ளைகள் வாழ்க்கையில் எல்லாம் இன்னைக்கு ஒரு அற்புதம். யெகோவா யெகோவா நீசி நீ. நல்ல கைதட்டி ஆமென் சொல்லுங்கப்பா. யோசேப்பு கூட ஒரு நாள் காத்திருந்திருப்பான். எவ்வளவா ஆண்டவர் கூட கிருபையினால சேர்த்து வச்சிருக்கிற ஆண்டவரை எப்பண்டா அதை திறப்போன்னு காத்திருந்திருப்பான். ஒரு ஆமென் சொல்லக்கூடாதா? அப்போ அதற்கு திறப்பதற்கான ஒரு நேரம் வந்துச்சு போல. இன்னைக்கு விசுவாசிங்க, கர்த்தருடைய கிருபைகளை, அவர் உனக்குள் வைத்திருக்கிற கிருபைகளை, ஞானத்தை, அபிஷேகத்தை, அந்த டைம், அந்த ஸ்பெஷல் டைம், எல்லாரும் சொல்லுங்க இது நல்லா இருக்கு இந்த வார்டு, அந்த ஸ்பெஷலான டைம் வந்துருச்சு நான் நம்புகிறேன். ஆமென். இந்த வார் வந்தாலும் சரி, இந்த கொரோனா வந்தாலும் சரி, அதுக்குன்னு ஒரு டீமை ரெடி பண்ணுவாங்க, பார்த்துருக்கீங்களா? கரெக்டாக இல்லை சொல்லுங்கள், சில காரியத்தை கட்டுப்படுத்துறதுக்கு. அதே போல தான் தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவர் சிலரை ஸ்பெஷலாக வைத்திருப்பார். அதை எல்லா நேரமும் ஆண்டவர் யூஸ் பண்ண மாட்டார். அந்த ஸ்பெஷலான டைம்னு ஒரு டைம் வைப்பார். அப்போ ஒரு சூறாவளி மாதிரி ஒரு ஒரு காற்று புறப்படும், அடிச்சு போகிற மாதிரி இருக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்கப்பா. ஆமென். த ஸ்பெஷல் டைம். அதான் அன்னைக்கு விசுவாசிங்க, ஆண்டவர் எங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் டைமை வச்சிருக்கிறார். ஒரு ஸ்பெஷல் டைம் ஆரம்பிச்சிடுச்சு. யோசேப்பு அந்த டைம் ஆரம்பித்த உடனே திறக்க ஆரம்பிச்சிட்டார். எல்லாரும் வர ஆரம்பிச்சிட்டானுங்க. மற்ற தேசத்தில் இருக்கிறவர்கள்லாம் வந்து அந்த நன்மையை காணும்படியாக, அந்த நன்மைக்குள் பங்கு பெறும்படியாக, அந்த நன்மையை அவர்களும் பெற்றுக்கொள்ளும்படியாக வந்தது போல கர்த்தர் வருகிற நாட்கள் அப்படிப்பட்ட ஒரு நன்மையின் வாசல்களாக உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் எழுப்புவாராக. நம்ம எல்லாரும் எழுப்பி நிற்போமா? கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கலக்கமில்லை, பயங்களில்லை வாழ்விலே, நான் நிற்பதோ கர்த்தரின் கரத்திலே. கலக்கமில்லை, பயங்களில்லை வாழ்விலே, நான் நிற்பதோ கர்த்தரின் கரத்திலே. நீரே என் பலன், நீர் என் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை. சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. நீரே என் பலன், நீர் என் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. யாக்கோபின் தேவன் என் அடைக்கலம், யெகோவா தேவனே என் பலம். யாக்கோபின் தேவன் என் அடைக்கலம், யெகோவா தேவனே என் பலம். கலக்கமில்லை, பயங்களில்லை வாழ்விலே, நான் நிற்பதோ கர்த்தரின் கரத்திலே. கலக்கமில்லை, நல்ல நம்பிக்கையோட இனி கலங்குவதில்லைப்பா. மறுபடி சொல்லுவோமா? கலக்கமில்லை, பயங்களில் நீ பயப்பட வேண்டாம். கர்த்தர் உன்னை நடத்துவார், உன்னை
அவர் கைவிடுகிற தேவன் அல்ல. அவன் அவன் கலக்கமில்லை பயங்களில் வாழ்விலே, நான் இருப்பதோ கர்த்தரின் கரத்திலே. நீரே என்பதன் அடைக்கலம் ஆபத்து காலத்தில் என் துணை, சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. அமர்ந்திருந்து தேவனை நான் அறிகிறேன், அவர் கரத்தில் வலிமை நித்தம் பார்க்கிறேன். அமர்ந்திருந்து தேவனை நான் அறிகிறேன், அவர் கரத்தில் வலிமை நித்தம் பார்க்கிறேன். தாய் பறவை செட்டை கொண்டு மூடியே, கண்மணி போல் என்னை பாதுகாக்கிறேன். பாடுங்க. தாய் பறவை செட்டை கொண்டு மூடியே, கண்மணி போல் என்னை பாதுகாக்கிறேன். நீரே என்பவர் நீரன் அடைக்கலம் ஆபத்து காலத்தில் என் துணை, சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. நீரன் அடைக்கலம் ஆபத்து காலத்தில் என் துணை, சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. நீரே என் பலன், நீர் என் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை, சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. அப்படியே உங்க கரங்களை உயர்த்தி கொள்ளுங்க. தகப்பனே, இந்த ஆராதனைக்காக உமக்கு நன்றியப்பா. இந்த ஆராதனை பங்கு பெற்ற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உடைய வார்த்தைங்கிற மன்னாவை கொடுத்து, கிருபையை கொடுத்து, எப்படி யோசிப்பு களஞ்சியங்களை திறந்தானோ அதே போல உடைய வார்த்தைங்கிற மன்னாவை திறந்து உங்கள் பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்ததற்காக நன்றி. வெளிப்படட்டும், மகிமையினால் அலங்கரியும். வாழ்க்கையில் எந்தெந்த நேரத்தில் எதை திறக்கணும் உங்களுக்கு தெரியும். ஆனால் ஒன்றே ஒன்று தான், நாங்கள் உண்மை நம்பி இருக்கிறோம். உங்கள் பிள்ளைகளை நீர் ஒரு நாளும் கைவிடுகிற தேவன் அல்ல. பஞ்ச காலத்திலும் வறண்ட காலத்திலும் ஒன்றுமே இல்லாத நேரத்திலும் எங்களை நீர் ஆசீர்வதிக்கிற தேவன் ஆண்டவரே. இந்த நாளிலும் இந்த ஆராதனைக்கு வந்த பிள்ளைகள் வாழ்க்கையிலாம் அந்த கிருபைகள் உண்டாகட்டும். இதை ஒருவேளை பார்க்கிறவர்கள் அவர்கள் வாழ்க்கையில் எத்தனையோ பஞ்சங்கள், எத்தனையோ நெருக்கங்கள், எத்தனையோ வனாந்தரத்தின் பாதைகள் எப்பொழுது மாறும்னு காத்திருக்கிறாங்க சுவாமி. இன்றையிலிருந்து ஒரு புது மாற்றம் வரட்டும். இன்னையிலிருந்து ஒரு பெரிய மாற்றங்களை கர்த்தருடைய ஆவியானவர் கட்டளையிடுவீராக. மனதார வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். தேவ கிருபையும் தேவ பிரசன்னம் ஒவ்வொருவரையும் நிரப்பி ஆசீர்வதிக்கட்டும். உடைய பிரசன்னத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். உடைய கிருபை எங்களை நடத்தட்டும் சுவாமி. பெரிய காரியங்களை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Ararat Power Ministries.